Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸஸ் 1.1ல 6th क्वेश्चन தான் பார்க்க போறோம். நம்ம போன விட 3rd क्वेश्चन, 4th क्वेश्चन, 5th क्वेश्चन பார்த்துட்டு 6th क्वेश्चन பார்க்கலாம். Let A is equal to x belongs to w னா whole number தான் 0 இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ less than 2 கேட்டாங்கல்ல, இங்கே is equal to இப்போ A எடுத்துக்கலாம். A என்ன whole number எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் 0 இருந்தா, ஸோ 0 1. இங்கே இஸ் ஈக்குவல் டு கொடுக்காதுன்னா இதோட லெஸ் தென் தானே கேட்டிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு கொடுக்காததுனால நம்ம வந்து 1 எடுத்துக்கல. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னென்ன நேச்சுரல் நம்பர், என் வந்து 1 2 3 ஸ்டார்ட் ஆகி பண்ணி இருக்கும். இப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1. 1 இங்கே இஸ் ஈக்குவல் டு கொடுக்காததுனால 1 நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ 1ஓட பேர் நம்ம 2 2 3 4. இங்கே லெஸ்ஸர் தென் கொடுத்துருக்காங்க. 4 கீழே இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம 4 இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். சி வந்து 3,5ன்ட்டு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A cross B union C is equal to A cross B union A cross C. இதில் நம்ம LHS கண்டுபிடிக்கலாம். A cross B union C. ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டில் தான் எடுக்கணும். B union C. B யோட செட் என்னது 2, 3, 4. யூனியன் C 3, 5. யூனியன் என்ன, இந்த செட்லேயும் அந்த செட்லேயும் ஒரு ஆன்சரை சேர்த்து காமனாக எழுதணும். ஸோ 2 3 4 5 வரைக்கும் தான் இருக்குது. இப்போ நம்ம A cross B யூனியன் C எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வாங்க. ஏயோட செட்டில் இருந்து 0, 1. cross B யூனியன் சியோட ஆன்சர் என்ன இருந்தோம் 2, 3, 4, 5. இப்போ நம்ம cross பண்ணலாம். ஸோ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. இப்போ 0 முடிஞ்சிச்சா. இப்போ 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஸோ இட் இஸ் யுவர் LHS. இப்போ நம்ம RHS கண்டுபிடிக்கலாம். RHS என்ன கேட்டிருக்காங்க, A cross B யூனியன் A cross C. நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக வந்து போகலாம். A cross B போகலாம். ஏவோட செட்டு வந்து 0, 1. கிராஸ் பியோட செட்டு 2, 3, 4. இப்போ இங்கே சென்ட்ரஸ் கிராஸ் சிம்பிள் கேட்டுருக்கோம், நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ 0, 2, 0, 3, 0, 4. நெக்ஸ்ட்டு 1, 2, 1, 3, 1, 4. இப்போ நம்ம A cross C கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு A cross C. ஏவோட செட்டுனா 0, 1. கிராஸ் C 3, 5. cross 0, 3, 0, 5. next 0 முடிச்சா 1, 3, 1, 5. ஸோ நம்ம A cross B A cross C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ RHS அப்படியே கொண்டு வாங்க. A cross B யூனியன் A cross C. இப்போ A cross B யோட ஆன்சர்லாம் என்னதோ அதை எழுதுங்க. 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. என்ன சிம்பிள் கேட்டிருக்காங்க, யூனியன். நெக்ஸ்ட்டு A cross C யோட ஆன்சர்லாம் எழுதுங்க. 0, 3, 0, 5. ஸோ 1, 3, 1, 5. இப்போ நம்ம யூனியன் சிம்பிள் கேட்டிருக்காங்களா, இப்போ எல்லா ஆன்சரும் சேர்த்துணும். இந்த செட்டு சேர்த்து ஆன்சர்ணும். ஸோ 0, 2, 0, 3, 0, 4. அப்புறம் 1, 0, 5 இருக்கா. 0, 5 இருக்குது. இப்போ 5ல் 0ஸ்லாம் முடிச்சு. இப்போ 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இப்போ நம்ம ஃபுல் ஆன்சரை எழுதிட்டோம். ஸோ இட் இஸ் யுவர் RH. இப்போ LHS RHS கம்பேர் பண்ணிக்கலாம். 0லேருந்து 5 இருக்குக்கா, 1லேருந்து 5 இருக்குங்களா. இப்போ RHS பாருங்கள், 0லேருந்து 5 வரைக்கும் இருக்குது, அப்புறம் 1, 5 இருக்குது. இது ப்ரூஃப் ஆகிடுச்சுல்ல. ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. இது வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறதுனால நம்ம hence verified தான் போடணும். செகண்ட் கொஷின் பாருங்க. A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இதுக்கும் நம்ம LHS RHS கண்டுபிடிக்கலாம். LHS என்னது, A cross B intersection C. இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. B intersection C. B யோட செட் என்னது 2, 3, 4. இன்டர்செக்ஷன் சிம்பிள் அப்படியே கொண்டு வாங்க. C வந்து 3, 5. இது ரெண்டு செட்டில் இருக்கிறோம். சேம் காமன் நம்பர் இது 3 தான் இங்கே சேமாக இருக்குது.
அப்புறம் இது பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிங்களா? அப்போது எல்ஹெச்எஸ் அப்படியே கொண்டு வாங்க. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏயோட செட் என்னது 0,1 கிராஸ் சிம்பிள் அப்படியே கொண்டு வாங்க. பி இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர் என்னது 3 மட்டும்தான். ஸோ சென்டராக இங்கே கிராஸ் சிம்பிள் கொண்டு வந்திருக்கிறதுனால நம்ம இதை பேர் பண்ணுறோம் 0,3 0,1. ஸோ இட் இஸ் யுவர் எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட் நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுத்துக்கலாம். ஏ கிராஸ் பி ஃபஸ்ட் ப்ராக்கெட் என்னது? ஏ கிராஸ் பி. ஏயோட செட் வந்து 0,1 கிராஸ் பியோட செட் என்னது 2,3,4. நம்ம இதை பேர் பண்ண போகிறோம். 0,2 0,3 0,4. இப்போ நம்ம 0 முடிச்சா 1,2 1,3 இப்போ 1,4. நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஏயோட செட் என்னது 0,1 கிராஸ் சியோட செட்டு 3,5. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சென்டராக கிராஸ் இருக்கிறதுனால நம்ம பேர் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணி 0,3 0,5 1,3 அண்ட் 1,5. ஸோ நம்ம ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆர்ஹெச்எஸ் அப்படியே இருக்குங்க. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் பியோட ஆன்சர்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. 0,2 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. இன்டர்செக்ஷன் சிம்பிள் அப்படியே கொண்டு வாங்க. ஏ கிராஸ் சியோட ஆன்சர் எழுதுங்க. 0,3 0,5 1,3 to 1,5. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் எழுதிட்டோம். இப்போ நம்ம ஏ கிராஸ் பியோட ஆன்சரையும் ஏ கிராஸ் சியோட ஆன்சரையும் எழுதிட்டோம் இல்லையா? இன்டர்செக்ஷன் இது ரெண்டுத்துல எது காமனாக இருக்குது? 0,3 இல்லை 0,3 இருக்குது. அப்புறம் 1,3 1,3 இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதுங்க? 0,3 and 1,3. ஸோ இட் இஸ் யுவர் ஆர்ஹெச்எஸ். நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எல்ஹெச்எஸில் பாருங்கள் 0,3 and 1,3 இருக்குது. ஆர்ஹெச்எஸில் பாருங்கள் 0,3 1,3 இருக்குது. இப்போ ரெண்டு ஆன்சரும் சேம் இல்லையா? ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. Hence verified. Verify பண்ண சொல்லலாமா? Hence verified. Third question பாருங்க. A union B cross C, A cross C union B cross C. இதுக்கும் நம்ம LHS தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A union B cross C ப்ராக்கெட்டில் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம். A union B. ஸோ ஏயோட செட் 0,1. என்ன சிம்பிள் கேட்டிருக்காங்க? யூனியன் சிம்பிள் தான் கேட்டிருக்காங்க. பியோட செட் 2,3,4. ரெண்டு செட்டில் இருக்கிற நம்பர் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆர்டர் வைஸாக எழுதணும். 1 0 1 2 3 4 தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஏ யூனியன் பி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்ஹெச்எஸ் எப்படி இருக்குங்க? ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி ஆன்சர் என்னது? 0 1 2 3 4 கிராஸ் சிம்பிள் போடுங்க. சியோட செட் என்ன? 3,5. இப்போ நம்ம கிராஸ் சிம்பிள் கொடுத்துருக்கோம்னா பேர் பண்ண போகிறோம். 0,3 0,5. நம்ம 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 எழுதிட்டோம் இல்லையா? ஸோ இட் இஸ் யுவர் எல்ஹெச்எஸ். நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சலாம். ஏ கிராஸ் சி 0,1 கிராஸ் சி 3,5. ஸோ இது கிராஸ் சிம்பிள் கேட்டுக்கு நம்ம இதையும் பேக் பண்ண போகிறோம். 0,3 0,5 1,3 அப்புறம் 1,5. என்ன சிம்பிள்? நம்ம ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சோம். நம்ம பி கிராஸ் சி பி கிராஸ் சி பியோட செட்டு வந்து 2 3 4 கிராஸ் சியோட செட்டு 3,5. மல்டிப்ளை சிம்பிளுக்குன்னா நம்ம இதையும் கிராஸ் பண்ண போகிறோம். 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இப்போ நம்ம வந்து பி கிராஸ் சியை கண்டுபிடிச்சோம். இப்போ ஆர்ஹெச்எஸ் அப்படியே கொண்டு வாங்க. ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் சியோட ஆன்சர் எல்லாம்
A cross C யோட ஆன்சர்லாம் வந்து 0,3 0,5 1,3 1,5 யூனியன் சிம்பிள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி B cross C யோட ஆன்சர் என்னது 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 ஸோ யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனியன் ஆன்சர் இந்த செட்டில் இருக்கிற ஆன்சர்ஸும் இந்த செட்டில் இருக்கிற ஆர்டர் வைஸாக எழுத சொல்லியிருக்காங்க. இது 0 1 2 3 ஆர்டர் வைஸாக இருக்குன்னு நம்ம அப்படியே ஆர்டர் வைஸாக இப்போ நம்ம 0,3 0,5 1,3 2,3 3,3 எல்லாம் எழுதிட்டோம் இல்லையா ஆன்சரு. ஸோ இட் இஸ் யுவர் RHS. LHS பாருங்கள் 0,3 0,5 1,3 2 3 4 வரைக்கும் இருக்குங்களா. அதே மாதிரி RHSக்கும் 0 1 3 1 5 2 3 5 இருக்கா. ஸோ இது உங்களுக்கு சேம் ஆன்சர் ஃப்ரம் 1 and 2. LHS is equal to RHS, hence verified. இந்த 6th கொஸ்டின் ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் 7th கொஸ்டின் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.